யானைகள் இறப்பு வீதம் தெற்காசியாவில் இலங்கைக்கு முதலிடம். தெற்காசியாவிலேயே அதிகமான யானைகள் இறக்கும் நாடாக இலங்கை பதிவானது. ஒவ்வொரு ஆண்டும் இலங்கையின் யானை மனித மோதல், சேதமடைந்த வேலிகள் மற்றும் காலநிலை பேரழிவுகள் நாட்டின் சின்னமான வனவிலங்குகளை நெருக்கடியை நோக்கி தள்ளுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவிக்கின்றது. இந்தியாவில் 20,000 முதல் 27,000 யானைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இலங்கையில் யானைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக 6,000 முதல் 7,000 வரை காணப்படுகிறது. இருந்த போதிலும் இலங்கையில் ஆண்டுதோறும் உயிரிழக்கும் யானைகளின் விகிதம் இந்தியாவை விட மிக அதிகமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. இது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கை குறித்த கடுமையான கவலைகளை எழுப்புகிறது. வனவிலங்கு பாதுகாப்பு துறையின் கூற்றுப்படி 2025 ஆண்டு டிசம்பர் நடுப்பகுதி வரை 397 யானைகள் இறந்துள்ளன. இது 2024 ஆண்டில் 386 முதல் 388 வரையான இறப்புகள் பதிவாகியதை தொடர்ந்து வந்துள்ளது. 2023 ஆண்டில் நிலைமை மோசமான உச்சத்தை எட்டியது. இது 488 யானைகள் இறப்புகளுடன் பதிவான மிக மோசமான ஆண்டாகி இருந்தது. பெரும்பாலான யானை இறப்புகள் மனித யானை மோதலால் தொடர்ந்து நிகழ்கிறது. துப்பாக்கிச் சூட்டு காயங்கள், சட்டவிரோத மின்சார வேலிகள், ரயில் மோதல்கள் மற்றும் உணவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் காரணமாக யானைகள் கொல்லப்பட்டு வனவிலங்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். இந்த ஆண்டு மட்டும் 71 யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டன. 56 யானைகள் மின்சாரம் தாக்கி இருந்தன. 46 யானைகள் ரயில் விபத்துகளில் கொல்லப்பட்டன. 20 யானைகள் வெடிபொருட்களால் உயிரிழந்தன. 2 யானைகள் விஷம் வைக்கப்பட்டு உயிரிழந்தன. குறிப்பாக கவலையளிக்கும் ஒரு சம்பவத்தில் மிகந்தலியில் உள்ள சீப்புக்குளம் பகுதியில் 3 நபர்களால் தீ வைக்கப்பட்ட பின்னர் ஒரு யானை கடந்த வாரம் கொல்லப்பட்டது. ஏனைய யானைகளின் மரணங்கள் கைவிடப்பட்ட கிணறுகளில் வீழ்ந்தது. டிட்வா சூறாவளிக்கு பின்னர் இந்த நிலைமை மோசமடைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் பிரதியமைச்சர் ஆண்டன் ஜாக்குடி தெரிவித்தார். ஊடகங்களுக்கு பேசிய அவர், மின்சார வேலிகள் சேதமடைந்ததால் யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து விட்டதாக கூறினார். மின்சார வேலி அமைப்பு முழுமையாக செயல்படவில்லை. மேலும் சில வன விலங்கு பகுதிகள் இன்னும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். வனவிலங்கு அமைச்சினால் பராமரிக்கப்படும் சுமார் 5,700 கிலோமீட்டர் மின்சார வேலிகளில் 838 கிலோமீட்டர் வேலிகள் சூறாவளியால் சேதமடைந்தன. அவற்றில் பாதி இப்போது சீர் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளம் காரணமாக 4 யானை குட்டிகள் இறந்ததாகவும் 6 மீட்கப்பட்டதாகவும் யானை பாதுகாப்பு பிரதிபலிப்பாளர் யூஎல் தௌஃபிக் தெரிவித்தார். மனித யானை மோதலை குறைப்பதற்கும் இலங்கையில் மீதமுள்ள காட்டு யானைகளை பாதுகாப்பதற்கும் வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசர தேவையை இந்த அறிக்கையின் மூலமாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை வலியுறுத்தியுள்ளது.